ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் லாஸ் இருக்கலாங்க. ஒரு பிரெட் வின்னர் இல்ல அப்படின்னு. ரொம்பவே முக்கியம். நீங்க உங்க ஃபேமிலிய எந்த அளவு நேசிக்கிறீங்க அப்படின்றது உங்க ஃபேமிலி ஃபினான்ஷியலி ப்ரொடெக்ஷன் குடுக்கணும். சப்போஸ் ஒரு அன்சர்டன் ஏதோ ஒரு நீங்க இல்ல அப்படிங்கும்போது, அ உங்க ஃபேமிலி உங்களோட லாஸ ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஃபினான்ஷியலி நீங்க நெனச்ச ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது, ஒரு 1 crore இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் அவங்க பேசிக் லிவிங் எக்ஸ்பென்ஸ் அத ஃபில்ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் மஸ்ட் எவ்ரிஒன். நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களோ இல்லையோ இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. அது டெர்ம் இன்சூரன்ஸா இருந்துச்சுன்னா பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். 1 crore இன்சூரன்ஸுக்கு ஒரு ரூ. 15,000 மாசம் ஒரு 700, 800 கூட வராது. ஸோ ஒரு ₹1000 ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 15,000 நீங்க பெர் இயர் செலவு பண்ணும்போது 1 crore இன்சூரன்ஸ் உங்க டெர்ம் இன்சூரன்ஸ் உங்க ஃபினான்ஷியலி உங்க ஃபேமிலிய புரொடெக்ட் பண்ணும். ஸோ அவசியம் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. தென் ஸ்டார்ட் யுவர் சேவிங்ஸ் அண்ட்